கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று வாசிக்கிறோம். நம்முடைய நினைவுகளுக்கு மேலாய் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே நமக்கு அனுக்கிரகம் செய்ய வல்லவராயிருக்கிறார். தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் அவருக்கு மகிமை உண்டாவதாக என்று நாம் கூறுவோம். துதி கன மகிமையை எப்பொழுதும் ஆண்டவருக்கு செலுத்துவோம். சீக்கிரமாய் வரப்போகும் ஆண்டவரை எப்பொழுதும் நோக்கி பார்ப்போம். அவர் வருகைக்காக காத்திருப்போம். நமக்குள்ளே கிரியை செய்கிற ஆண்டவரிடம் பூர்ணமாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்கிற தேவனாயிருக்கிறார். நேர்த்தியாய் செம்மியாய் நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கே துதிகன மகிமையை செலுத்துவோம். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மேலாய் எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்கள் மீது பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்கு நீர் செய்கிற எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து எங்களை நடத்துகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாத ஜீவனுள்ள தேவனுமாய் இருக்கிறபடியால் நன்றி. நீ நடத்துகிற அருமையான பாதைகளுக்காக நன்றி. செம்மையான பாதையில் எங்களை நடத்துகிற ஆவியானவருடைய சித்தப்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.